என் கருமையான மகனே மகளே, நான் ரொம்ப நாள் காத்திருந்துட்டேன். என் ஆசீர்வாதத்துக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக, திருமணத்துக்காக, இன்னும் பிள்ளை செல்வத்திற்காக, இன்னும் பல விதமான காரியங்களுக்காக நான் காத்து 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 இளைத்து போயிட்டேன். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமோ எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, அது இன்னும் நிறைவேறாதனால நான் சோர்ந்து சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லி இளைத்து போயிட்டீங்களா? அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் சொல்கிறத செய்கிறவர். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. சோர்ந்து போகாதீங்க. காலை வேளையில பிரசனத்துக்கு வாங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 2வது அதிகாரம் 32வது வசனம். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். சிமியோன் சொல்ற. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். என்ன கொடுத்துட்டாரு? இரட்சகரை காணும் முன்னே நீங்க மறிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டார். அவருக்கோ வயதாகுது, ஆனா ஒன்று நடக்கல. ஆனா ஏற்ற நேரம் வந்தது. அந்த பிள்ளை பிறந்த ஆலயத்திற்கு வரும் பொழுது சிமியோன் வந்து அந்த பிள்ளைய கையில வாங்கி சொல்ற. என்ன சொல்றாரு? இரட்சணியத்தின் சந்தோஷத்தை என் கண்கள் கண்டது. உங்க வாழ்க்கையிலும் நீங்க காத்திருந்த காலத்தினுடைய நன்மைகளை பார்த்து என் கண்கள் கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் பார்க்க கர்த்தர் செய்தார் சொல்லி நீங்க துதிக்க போறீங்க, நீங்க மகிழ போறீங்க, நீங்க சந்தோஷம் அடைய போறீங்க. இயேசுவின் நாமத்தில் இது நடக்கும். அவர் வாக்கு மாறாதவர். இந்த ஆசீர்வாதத்தை இந்த காலை வேலையை சுதந்திரத்துக் கொள்ளுங்க. மகிழ்ந்து களி கூர்ந்து தேவனை துதிச்சு உங்க வேலைகளை பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வாராக. ஆமென்.